வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு தெரியுமா உங்க ரெண்டு பேருக்கும்? சந்தோஷம் மீன்ஸ் ஜாய். இவ்வளோ டஃப் கொடுக்குறீங்க ஏங்க? இன்னும் நீங்க அதே கதாபாத்திரத்துல இருக்கீங்களா? சரி ஓகே, அப்படியே வரேன். என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? அப்படி அறிவுக்கு பேர்ல தான் அறிவு இருக்கு, அதுதான் பிரச்சனை. இன்னும் பொங்கி வழியுது. ஒரு பக்கெட் கொடுத்தீங்கன்னா புடிச்சிருவேன். ரெண்டாவது மூத்தவர் தான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இவங்க யாரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க? நல்லா கேளு, நாக்க புடிங்கிற மாதிரி கேளு. என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். இந்த வீட்லயா கொடுக்க போறாங்க? அந்த லக்கி ஃபெலோ யாரு? என் மாப்பிள்ளை தர்ஷன். தர்ஷனா? ஆமா. சரி, வெளி உலகத்துல பேசிக்கிறாங்க, ஒரு விஷயம் கேட்டுக்குவா. 6 மணிக்கு மேல அந்த வீட்டுல யாருனாலே இருக்க முடியாம அவங்கள கேளுங்க. ஏமா நீ சொல்லுமா. 6 மணிக்கு மேல எப்பவுமே இவங்க எல்லாம் இருந்தா இருக்க முடியாது. இவங்க எல்லாம் வெளியில அமிச்சிட்டாங்கன்னா நிம்மதியா இருப்போம். நானு கதிர் மாமா, எங்க குடும்பம் பாத்தீங்களா, எல்லாம் நிம்மதியா இருப்போம். யாரு மாமான்னு அழைக்கிறது? நந்தினி புருஷன் இவளுக்கு எப்படி மாமா? நந்தினி புருஷன் உனக்கு எப்படி மாமா ஆகும்? இவங்க வந்து குணசேகரன் என்னன்னு கூப்பிடுறாங்க? மாமான்னு தானே கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி புருஷனை இவங்க ஏன் மாமான்னு கூப்பிடுறாங்க? என் தங்கச்சி அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். ஒரு மரியாதை நிமித்தமா மாமான்னு கூப்பிடுறேன். இன்னும் நடக்கல. அத்தைக்கு மீச முளைச்சா நீங்க சித்தப்பான்னு அழைச்சுக்கங்க. இப்பவே எதுக்கு சித்தப்பான்னு அழைக்கிறீங்க? ஏன் தப்பாவே நினைக்கிறாங்க? மாமான்னு கூப்பிட்டா தப்பா? இப்ப உங்களை கூட தான் அண்ணன் கூப்பிடுறேன், தப்பா? சரி ஓகே, இப்ப நீங்க வந்து ரேணுகாவும் அறிவாவும் பேசுனீங்க போதும். ரொம்ப சண்டை போட்டே இருக்கீங்க. நார்மல் லைஃப் வாங்க ரெண்டு பேரும், கொஞ்சம் நல்லா சந்தோஷமா. நீங்க ஆயுத பூஜை தெரியும். பாய் மனுஷங்களா இவ்வளவு நேரம் ஏமாத்திட்டு இருந்தாங்களா? நாங்க கேரக்டராவே வாழ்றோம். ஓ, கேரக்டராவே வாழ்றீங்க. சிறப்பு சிறப்பு. ஆயுத பூஜை, விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் உங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ, உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டோல வரீங்களா? ஆமா. எப்படி இருக்கு ஆட்டோ சவாரி? சூப்பரா இருக்கு. அலப்பறையா இருக்கா? பாட்ஷா மாதிரி நீங்க ஆட்டோ ஓடுறீங்க. அப்புறம் என்ன? ஆயுத பூஜைனாலே உங்களுக்கு என்ன வரும்? என்ன பொறுத்த வரைக்கும் ஆயுத பூஜையோட அடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கு டான்ஸ் ஆடணும். சின்ன வயசுல டான்ஸ் ஆடணும், இப்ப கிளாஸ் எடுக்கணும். இது 2 தான் ஸ்டாண்டர்ட் எனக்கு. இவங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப சொல்ல போறாங்க பாருங்க அறிவு, அவங்க எப்படி கொண்டாட போறாங்கன்னு. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருக்க மெமரிஸ்லாம் ரொம்ப நல்ல மெமரிஸ். எங்க அப்பா வந்து ஒரு லேத் பற்ற வச்சிருந்தாரு. அங்க பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஆயுத பூஜைனாலே எங்க அப்பா அங்க நிறைய பேர் வேலை கொண்டாட்டம். ஆமா ஆமா. பெரிய கவர்ல நல்ல பொரி இருக்கும், நிறைய ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும். சின்ன வயசுல ஸ்வீட்லாம் நமக்கு நிறைய வாங்கி தர மாட்டாங்களா? அப்போ அந்த நாள் வந்துட்டா எவ்வளவு வேணா ஸ்வீட் சாப்பிடலாம், பொரி சாப்பிடலாம். அப்புறம் விஜயதசமி அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். அதுக்கு நான் ரொம்ப நல்லா படிப்பேன் நீங்க நினைச்ச கூடாது. சரி, ஒரு கேம் விளையாடுவோமா? ஒரு பஞ்ச் டயலாக நான் சொல்ற எமோஷன்ல நீங்க சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க டயலாக் என்னன்றதை நீங்க சொல்லுங்க. நீங்களே ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லிருங்களேன். நானே சொல்றேன். பண்ணிங்க தான் கூட்டமா வரும். நானும் இதான் நினைச்சேன். பாத்தீங்களா, யாரை மீன் பண்ணி சொல்றேன்னு எனக்கு தெரியுதுக்கா. பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளா வரும். இதை நீங்க வந்து அழுதுட்டு சொல்லணும். சரியா? சொல்லுங்க. இந்த பண்ணிங்க இருக்குல்ல, பண்ணிங்க அதுதாங்க கூட்டமா வரும். சொல்றாங்க, அதை பார்த்து நமக்கு பயம் வராது. சிங்கம் இருக்கு பாருங்க, சிங்கம் அது எப்போ தனியா தான் வரும். ஆனா ஜெயிச்சுட்டு போயிடும். சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாது, வரவு புரியும். மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்ட கேள்விக்கு பண்றேன்னு சொல்லி பதில் சொல்ல போறாங்க. பஞ்ச் டயலாக் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அந்த பஞ்ச் டயலாக் நீங்க இருமினே சொல்லணும். பழைய படத்துல என்ன நீங்க வாந்தில இருக்கிறீங்க? கபாலி கூப்பிட்டோன்னே மீசி முக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு முடிஞ்சு சொல்லுங்க எஜமான்னு சொல்வானே, அந்த கபாலி நினைச்சியாடா? கபாலிடா, கபாலி. ஓகே, நைஸ். எனிவேஸ், இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்து ரொம்பவே பிரமாதமா
டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு என் சார்பா கிஃப்ட், என் சார்பா உங்களுக்கு gift. நன்றி. ஓகேவா? தேங்க்யூ. அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். சன் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். அந்த நல்வாழ்த்துக்கூட பரிசு என்னன்னு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. சாரி நைஸ். நைஸ் சாரி, நைஸ் கலர். கலர் பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. ஓகே, ஏத்த மாதிரி இருக்குமே, நல்லா இருக்குமேன்னு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இத சீரியல்ல போட்டு ஒரு தடவை நடிக்கணும், நான் பாப்பேன் வீட்ல உட்கார்ந்துட்டு. ஓகேவா? டன். பாய்கா. தேங்க்யூ தேங்க்யூ for your time. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. ஷார்ட்டுக்கு போறோம். ஓகேக்கா. வாங்க. பாய்கா.